ஹலோ. இந்த வீடியோ லெக்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்தால்பி என்ட்ரோபி சார்ட், அதாவது ஹெச்எஸ் சார்ட் இல்லைன்னா மோலியர் டயக்ராம். இந்த டயக்ராமோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், இதுல எப்படி டேட்டாஸ் பிளாட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ லெக்சர்ல பார்க்கலாம். லெட் மீ ஸ்டார்ட் தி வீடியோ now. ஆக்சுவலா ரிச்சர்ட் மோலியர் அவர் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த சார்ட்டை வந்து பிளாட் பண்ணாரு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த சார்ட்டோட எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ட்ரோபி இருக்கும், தென் ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா என்தால்பி இருக்கும். என்ட்ரோபியோட யூனிட் கிலோ ஜூல் பெர் கேஜி கெல்வின் அண்ட் என்தால்பியோட யூனிட் கிலோ ஜூல் பெர் கேஜி. அண்ட் தென் இந்த டயக்ராம்ல டிஃப்ரெண்ட் டேட்டாஸை வந்து கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் எக்ஸ் வேல்யூவாக இருக்கட்டும், தென் வந்து சேச்சுரேஷன் லைனு, தென் ப்ரெஷரு, டெம்பரேச்சர், இந்த டேட்டாஸ் எல்லாமே கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா திஸ் வில் பி தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டிஎஸ் டயக்ராம் தான். அதாவது டெம்பரேச்சர் என்ட்ரோபி டயக்ராமோட எக்ஸ்டென்ஷன் தான் என்ன அப்படின்னா இந்த என்தால்பி என்ட்ரோபி டயக்ராம். பட் நீங்க ஒர்க் டன் கால்குலேட் பண்ணும்போது டிஎஸ் டயக்ராம், அதாவது டெம்பரேச்சர் என்ட்ரோபி டயக்ராம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஏரியால இருந்து ஒர்க் டன் கால்குலேட் பண்ணுவீங்க. பட் இந்த ஹெச்எஸ் டயக்ராம்ல இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஏன்னா வெர்டிகல் டிஸ்டன்ஸை டைரக்டா மெஷர் பண்றது மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒர்க் டன்னை கால்குலேட் பண்ணுவாங்க. இதோட மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த டயக்ராம்ல நம்ம டிரா பண்ண போற வெர்டிகல் லைன்ஸ் வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஹரிசாண்டல் லைன் வந்து கான்ஸ்டன்ட் எனர்ஜியை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெப்ரசென்ட் பண்ணும். பவர் ஜென்ரேஷனுக்கோ இல்லை ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள்க்கோ இந்த சார்ட்டை வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த சார்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷனை டீடைல்டா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நோ தட் எக்ஸ் ஆக்சிஸை வந்து எதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா என்ட்ரோபி கிலோ ஜூல் பெர் கிலோகிராம் கெல்வின், ஒய் ஆக்சிஸை என்தால்பி கிலோ ஜூல் பெர் கிலோகிராம், அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக இந்த டயக்ராம் வந்து ஸ்டீம் டேபிளோட அட்டாச் ஆகிருக்கும். நீங்கள் என்தால்பி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா லைக் 2000 கிலோ ஜூல் பெர் கிலோகிராம்ல இருந்து அரௌண்ட் ஒரு 3500 கிலோ ஜூல் பெர் கிலோகிராம் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா வேரியேஷன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் அப் டு 10 கிலோ ஜூல் பெர் கேஜி கெல்வின் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மோலியர் சார்ட்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ட்ரோபி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யூ கேன் see the diagram in the steam table. அண்ட் இதுல மேஜர் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன அப்படின்னா இந்த டயக்ராம்ல ஒரு திக் பிளாக் லைன் கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா சேச்சுரேஷன் லைன். சேச்சுரேஷன் லைனுக்கு கீழே வந்து வெட் ஸ்டீம் இருக்கும், சேச்சுரேஷன் லைனுக்கு மேல என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரை ஸ்டீம் இருக்கும். அதாவது இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாவே என்ன இருக்கும் அப்படின்னா இதுல இருக்க ஸ்டீம்ல மாய்ஸ்சர் வாட்டர் கண்டென்ட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா இருக்கும், பிளஸ் ட்ரை ஸ்டீம் இருக்கும். ஸோ இந்த மொத்த கண்டென்ட்டை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெட் ஸ்டீம் சொல்லுவாங்க. இந்த லைனுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா சேச்சுரேட்டட் ஸ்டீம், அதாவது அதுல எந்த மாய்ஸ்சர் வந்து இருக்காது, கம்ப்ளீட்டா ட்ரை ஸ்டீம் தான் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த லைனுக்கு மேல இருக்கும். சரிங்களா? ஸோ நார்மலா இது வந்து ட்ரைனஸ் ஃபிராக்ஷன் லைன்ஸை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த வெட் ஸ்டீம் லைனை வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதாவது ட்ரைனஸ் ஃபிராக்ஷன் நமக்கு தெரியும், அதாவது ஒரு வெட் ஸ்டீம்ல எவ்வளோ வாட்டர் வேப்பர் இருக்கு, எவ்வளோ ட்ரை ஸ்டீம் இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு ஃபிராக்ஷன் தான் என்ன அப்படின்னா ட்ரைனஸ் ஃபிராக்ஷன் சொல்லுவோம். அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு mass of steam, dry steam divided by mass of dry steam plus mass of water content in the steam. அதாவது இந்த இடத்துல இந்த ஏரியால எந்த இடத்துல நீங்க உள்ள ஸ்டீம் எடுத்துக்கிட்டாலும் அதுல என்ன இருக்கும் அப்படின்னா வாட்டர் கண்டென்ட்டும் இருக்கும், ட்ரை ஸ்டீமும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கான மாஸ் ரேஷியோ தான் என்ன அப்படின்னா ட்ரைனஸ் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ட்ரைனஸ் ஃபிராக்ஷனை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு கர்வ் லைன்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் சேச்சுரேஷன் லைன்ல ட்ரைனஸ் ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன அப்படின்னா 1. அதாவது இதுல வந்து கம்ப்ளீட்டா என்ன இருக்கும் அப்படின்னா வெறும் ட்ரை ஸ்டீம் மட்டும்தான் இருக்கும். ஆனா அது கீழே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.6, தென் 0.7, 0.8, 0.9, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ரைனஸ் ஃபிராக்ஷன் வேல்யூஸ்க்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லைன்ஸ் ட்ரா பண்ணியிருப்பாங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய லைன்ஸ். அதாவது முதல்ல என்ன சொன்னோம் அப்படின்னா ஒரு திக் லைன் இருக்கும், அந்த லைன் என்ன அப்படின்னா சேச்சுரேஷன் லைன், அப்படி இல்லை அப்படின்னா மாய்ஸ்சர் லைன் சொல்லுவாங்க. அதாவது இந்த லைன்ல தான் வந்து ட்ரைனஸ் ஃபிராக்ஷனோட வேல்யூ எப்படி இருக்கும், 1க்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது இந்த லைனுக்கு கீழே எல்லாமே வெட் ஸ்டீம் இருக்கும், லைனுக்கு மேல என்ன இருக்கும் அப்படின்னா சேச்சுரேட்டட் ஸ்டீம் இருக்கும். சேச்சுரேட்டட் ஸ்டீம் அப்படின்னா அதுல எந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த லைனுக்கு கீழே என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டா என்ன இருக்கும் வாட்டர் கண்டென்ட்டும் ட்ரை ஸ்டீமும் மிக்ஸ் ஆகி ஒரு வெட் ஸ்டீம் கண்டிஷன்ல இருக்கும். அண்ட் தென் இந்த சேச்சுரேஷன் லைனுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா ட்ரைனஸ் ஃபிராக்ஷன் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது டிஃப்ரெண்ட் ட்ரைனஸ் ஃபிராக்ஷன் வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு 0.1ல இருந்து ஆரம்பிச்சு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது சேச்சுரேஷன் லைன், அது வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ட்ரைனஸ் ஃபிராக்ஷன் லைன் கொடுத்துருப்பாங்க. அடுத்த லைன் அப்படின்னா ப்ரெஷர் லைன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கர்வ் வந்து
டுவர்ட்ஸ் வெர்டிக்கல் லைன் நோக்கி இருக்கும். அதாவது வெர்டிக்கலாவே இருக்கும். கிட்டத்தட்ட வெர்டிக்கலா என்ன இருக்கும் அப்படின்னா அந்த கர்வ் இருக்கும். இந்த கர்வ் என்ன அப்படின்னா ப்ரெஷர் லைன். அதாவது இங்க இருந்து ஆரம்பிக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா 0.01 பார்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே பாத்தீங்க அப்படின்னா 10 பார் 20 30 40 அப்படியே 100 பார் தாண்டி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷர் லைன் லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இருந்து லெஃப்ட்ல போகும்போது என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா ப்ரெஷர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க மாதிரி இந்த ப்ரெஷர் லைனை டிரா பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் லைன். டெம்பரேச்சர் லைன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹரிசாண்டல் ஓரியன்டட் கர்வ் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 50 டிகிரி செல்சியஸ்ல ஆரம்பிச்சு 50 100 150 200 இந்த மாதிரி டெம்பரேச்சர் என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா அப்வர்டா மூவ் ஆக என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். தென் இதுல எங்க எடுத்தாலும் பாத்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டலா நம்ம எடுக்கக்கூடிய வேல்யூ வெர்டிகல், அதாவது ஒய் ஆக்சிஸ்ல பிளாட் பண்ற வேல்யூ என்தால்பியா இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ்ல பிளாட் பண்ற வேல்யூ என்ட்ரோபியா இருக்கும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மோலியர் சார்ட். ஒரு சேச்சுரேஷன் லைன் இருக்கும், அது திக்கா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது கீழே இருக்க லைன் எல்லாமே என்ன அப்படின்னா ட்ரைனஸ் ஃபிராக்ஷன் லைன்ஸ். அதாவது ட்ரைனஸ் ஃபிராக்ஷன்ங்கிறது எக்ஸ். எக்ஸோட ஃபார்முலா என்ன சொன்னோம்? மாஸ் ஆஃப் ஸ்டீம் டிவைடட் பை மாஸ் ஆஃப் ஸ்டீம் பிளஸ் மாஸ் ஆஃப் வாட்டர். அதாவது இந்த இடத்துல உள்ள வெட் ஸ்டீம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வெட் ஸ்டீம் அந்த பாயிண்ட்ல எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருக்கு, எவ்வளோ ட்ரை ஸ்டீம் இருக்கு, அதை பொறுத்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ட்ரைனஸ் ஃபிராக்ஷன் வேல்யூ இருக்கும். இந்த ட்ரைனஸ் ஃபிராக்ஷன் வேல்யூ இந்த எக்ஸுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் லைன்ஸ் வந்து டிரா பண்ணியிருப்பாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.2 0.3 0.4 0.5 தென் 0.6 0.7 0.8 0.9 தென் சேச்சுரேஷன் லைன்ல கரெக்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஆயிரும். அதாவது அதுல வாட்டர் கண்டென்ட்டே இருக்காது, ட்ரை ஸ்டீம் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் என்ன அப்படின்னா ப்ரெஷர் லைன். ப்ரெஷர் லைன் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வெர்டிகலி ஓரியன்டட் கர்வா இருக்கும். அதாவது டுவர்ட்ஸ் வெர்டிகல் லைனா ரிசைடிங் ஆயிருக்கும். ஸோ இந்த லைன் இதுல பாத்தீங்க அப்படின்னா லைக் 0.01 பார்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே ரைட்ல இருந்து லெஃப்ட்ல போகும்போது அப்படியே ப்ரெஷர் வேல்யூ என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இங்க உள்ள கர்வ்லாம் பாத்தீங்க அப்படின்னா 100 பாரு 200 பாரு 250 பாரு இந்த மாதிரி என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா ப்ரெஷர் லைன் போயிட்டே இருக்கும். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஹரிசாண்டல் ஓரியன்டட் கர்வ் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் லைன். 50 டிகிரி செல்சியஸ்ல ஆரம்பிச்சு 100 150 200 250 இந்த மாதிரி டெம்பரேச்சர் கீழே இருந்து மேலே போகும்போது என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் வந்து மோலியர் சார்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இந்த சார்ட்ல எப்படி வந்து ஒரு டேட்டாவை பிளாட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். ஸ்டீம் இனிஷியலி அட் த ப்ரெஷர் ஆஃப் 15 bar and 0.95 dryness fraction expands isentropically to 7.5 bar. அதாவது ஸ்டீம் வந்து இனிஷியலா என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா ஸ்டேட் 1. அதோட ப்ரெஷர் என்ன அப்படின்னா P1 is equal to 15 bar. ஸ்டீம் வந்து 15 பார்ல அதோட ட்ரைனஸ் ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன அப்படின்னா 0.95 ட்ரைனஸ் ஃபிராக்ஷன். அதாவது 100 லிக்யூட் 100 இருக்கு அப்படின்னா அதுல வந்து 95 வந்து என்ன இருக்கு அப்படின்னா ட்ரையா இருக்கு, 0.05 என்ன இருக்கு அப்படின்னா வெட்டா இருக்கு. ஸோ அதான் வந்து ட்ரைனஸ் ஃபிராக்ஷன் மீன் பண்ணுது. ஓகேங்களா? இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டேட் 1ல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகி என்ன அப்படின்னா அது இதுல ஐசோன்ட்ரோபிக்கலா எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ ஐசன்ட்ரோபிக்கலி எக்ஸ்பேண்ட். ஐசோன்ட்ரோபிக்கலா அந்த நேம்லயே தெரியும், என்ட்ரோ ஐஸ் என்ட்ரோ அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா என்ட்ரோபிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ட்ரோபிக் கான்ஸ்டன்டா எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகுதுங்கிறது ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகுது. சரிங்களா? எதுக்கு அப்படின்னா 7.5 பாருக்கு. ஸோ செகண்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னா P2 7.5 பார். ஸோ 15 பார்ல இருந்து 7.5 பாருக்கு என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது. தென் அகைன் இதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா த்ராட்டில் பண்றாங்க. த்ராட்டில் அப்படின்னா ஒரு ஆரிஃபேஸ் வழியா என்ன பண்றாங்க அப்படின்னா இதோ ஃப்ளோ வந்து ஓபன் பண்ணி விடுறாங்க, இல்ல ஒரு ஆரிஃபேஸ் வழியா இது வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் ஆகி போகுது. சரிங்களா? அன்டில் இட் ஜஸ்ட் ட்ரை ஆகுற வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா த்ராட்டில் ஆகுது. ட்ரை ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லைக் அதோட ட்ரைனஸ் ஃபிராக்ஷன் வந்து 1 ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது வெட் கண்டிஷன் இருக்க வரைக்கும் தான் என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரைனஸ் ஃபிராக்ஷனுக்கு லெஸ் தென் 1 இருக்கும். அது கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிருச்சு அப்படின்னா அது சேச்சுரேஷன் லைனை போய் டச் பண்ணிடும். அதோட ட்ரைனஸ் ஃபிராக்ஷன் என்ன ஆயிடும் 1 ஆயிடும். சரிங்களா? இது எல்லாமே வந்து பெர் கேஜி 1 kg ஆஃப் ஸ்டீமுக்கு. இதுக்கு சேஞ்ச் இன் என்ட்ரோபி கண்டுபிடிக்கணும், சேஞ்ச் இன் என்தால்பி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ அகைன் இந்த ப்ராப்ளமை எக்ஸ்பிளைன் பண்றேன். யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தட். அதாவது இந்த ப்ராப்ளம்ல 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸ்டேட் 1. ஸ்டேட் 1ங்கிறது ஸ்டீமோட இனிஷியல் கண்டிஷன். இனிஷியல் கண்டிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா பிரஷர் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 15 பார் இருக்கு. 15 பார். தென் அதோட ட்ரைனஸ் ஃபிராக்ஷன் வேல்யூ அட் ஸ்டேட் 1 என்ன அப்படின்னா 0.95ல இருக்கு. சரிங்களா? இதை என்ன பண்றாங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்றாங்க.
இந்த எக்ஸ்பேண்ட் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா ஐசென்ட்ரோபிக்கலா நடக்குது. ஐசென்ட்ரோபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்ட்ரோபி கான்ஸ்டன்டா நடக்கிற ப்ராசஸ். எதுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா ப்ரெஷர் 2, அதாவது ரிடக்ஷன் ஆஃப் ப்ரெஷர் எவ்வளவு அப்படின்னா 7.5 பாருக்கு என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது. ப்ரெஷர் வந்து இவ்வளவு ரெடியூஸ் ஆகுது. இதுக்கு ட்ரைனஸ் ஃபிராக்ஷன் வேல்யூ இந்த டைம்ல என்ன இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, தென் தேர்ட் அகைன் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ரெடியூஸ் ஆன ப்ரெஷர் ரெடியூஸ் ஆன ஸ்டீம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா த்ராட்டில் பண்றாங்க. த்ராட்டில் அப்படின்னா ஒரு ஆர்ஃபேஸ் வழியா அதோட ஃப்ளோ இன்னொரு இடத்துக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஃப்ளோ பண்ணி விடுறாங்க. ஸோ அப்போ பாத்தீங்க அப்படின்னா எது வரைக்கும் ஃப்ளோ பண்றாங்க அப்படின்னா அது ட்ரை ஆகுற வரைக்கும். ட்ரை ஆகுது அப்படின்னா x is equal to 1, கம்ப்ளீட்டா ட்ரை மட்டும் தான் இருக்க மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு த்ராட்டில் பண்ணி விடுறாங்க. இதான் வந்து 3 கண்டிஷன். இது வந்து x3. ஓகேங்களா? ஸோ இப்போ சேஞ்ச் இன் என்ட்ரோபி என்ன, சேஞ்ச் இன் என்தால்பி என்ன டோட்டல் ப்ராசஸ்க்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட் 1 வந்து பிளாட் பண்ணலாம். ஸ்டேட் 1ல வந்து ஸ்டீம் எப்படி இருக்கு அப்படின்னா 15 பார் ப்ரெஷர்ல 0.95 ட்ரைனஸ் ஃபிராக்ஷன்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல இந்த லைன்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மோலியர் ஷார்ட்ல இந்த வெர்டிக்கல் ஓரியன்டா இருக்க இந்த ப்ளூ கலர் லைன்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா ப்ரெஷர் லைன். எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 0.01 பார்ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 500 பார் வரைக்கும் இந்த லைன் வந்து இந்த டயக்ராம்ல போகுது. நீங்க உங்களோட ஸ்டீம் டேபிள் இருக்க சார்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டா ஸ்டார்ட் பண்ணி டிஃப்ரெண்டா எண்ட் ஆகலாம். அதாவது அதோட சைஸை பொறுத்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா லைன் டிரா பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு நல்ல பெரிய சார்ட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் டேட்டாஸ் வந்து அந்த சார்ட்ல வந்து கவர் பண்ணலாம். ஓகேங்களா? 0.01 பார்ல ஆரம்பிச்சு இந்த சார்ட்ல வந்து 500 பார் வரைக்கும் போகுது. பட் நம்ம எந்த இடத்துல பிளாட் பண்ணோம் அப்படின்னா 15 பார்ல பிளாட் பண்ணோம். ஸோ இந்த லைன் பாத்தீங்க அப்படின்னா 10 பார், இது 20 பார். 10க்கும் 20க்கும் இன் பிட்வீன்ல என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 15 இருக்க போகுது. ஸோ இந்த 15 பார் லைன் எங்க வரும் அப்படின்னா இந்த இடத்துல வரும். இதான் வந்து என்ன அப்படின்னா அந்த 15 பார் லைன் கிட்டத்தட்ட 10க்கும் 20க்கும் என்ன இருக்கும் சென்டரா இருக்க மாதிரி இருக்கும். 15 பார். ஸோ இது 15 பார் லைன். 15 பார்ல 0.95 ட்ரைனஸ் ஃபிராக்ஷன். ட்ரைனஸ் ஃபிராக்ஷன் லைன்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ரெட் கலர் கர்வ்ஸ், அதாவது சேச்சுரேஷன் லைன் தான். சேச்சுரேஷன் லைன் திக்கா இருக்குது சேச்சுரேஷன் லைன். அது கீழே உள்ள இந்த ரெட் கலர் ஹரிசாண்டல் ஓரியன்டட் டவுன்வர்ட் கர்வ்ஸ் எல்லாமே ட்ரைனஸ் ஃபிராக்ஷன் கர்வ்ஸ். இது 0.75, இது 0.8, 0.85, 0.9, இது 0.95. ஸோ இதான் வந்து இந்த 0.95க்கான கர்வ். இந்த ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா ஸ்டேட் 1. அதாவது ஸ்டீம் வந்து எந்த கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா 15 பார்ல 0.95 ட்ரைனஸ் ஃபிராக்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்னா ஸ்டேட் 1 இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த பாயிண்ட்ல என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 0.1 அதை அப்படி வந்து மார்க் பண்ணிக்கணும். சார்ட்ல ஒரு பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 15 பாரும் 0.95 இன்டர்செக்ட் ஆகிறதுல என்ன பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த கண்டிஷனுக்கு என்தால்பி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்க்கு அப்படியே ஹரிசாண்டல் லைன் டிரா பண்ணீங்க அப்படின்னா இதுதான் வந்து என்தால்பி. அதாவது 500, 600, 2700 கிலோஜூல் பெர் கேஜிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ 2692 அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு கரெக்ட் வேல்யூ தெரியும், அதனால 2692 அப்படின்னு எடுத்துக்கிறேன். நீங்க வந்து அப்ராக்சிமேட்டா எடுக்கிறா இருந்தா 2690 கிலோஜூல் பெர் கேஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த வேல்யூ வந்து இந்த லைன் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிறது நீங்க நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூக்கு, அதாவது டுவர்ட்ஸ் அக்யூரேசியா இருக்கணும். அக்யூரேட்டான வேல்யூ கிடைக்காது கண்டிப்பா, பட் டுவர்ட்ஸ் ஒரு அந்த அக்யூரேசிக்கு பக்கத்துல எடுக்கிற மாதிரி ஒரு வேல்யூ நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எடுத்துக்கணும். ஓகே, எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 1 to 2 இந்த ப்ராசஸ். 1 to 2 என்ன ப்ராசஸ் அப்படின்னா அதாவது ஐசென்ட்ரோபிக்கலா எக்ஸ்பேண்ட் ஆகுதான் வந்து 1 to 2 ப்ராசஸ். ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன். எக்ஸ்பான்ஷன்ங்கிறது ப்ரெஷர் ரிடக்ஷன் நமக்கு தெரியும். ஐசென்ட்ரோபி அப்படின்னா என்னது என்ட்ரோபி கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது உனக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ட்ரோபி கொடுத்துருக்காங்க. என்ட்ரோபி கான்ஸ்டன்டா இருக்குன்னா என்ன அர்த்தம், அது ஒரு வெர்டிகல் லைனா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த ப்ராசஸ் அது ஹரிசாண்டல் லைனா இருந்தது அப்படின்னா என்தால்பி கான்ஸ்டன்ட். இதே இன்க்ளைண்டா கர்வா இருந்தது அப்படின்னா என்ட்ரோபியும் வேரி ஆகுது என்தால்பியும் வேரி ஆகுது அப்படின்னு அர்த்தம். அது டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்க்கு வரும். பட் நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஐசென்ட்ரோபிக்கல் எக்ஸ்பான்ஷன். ஐசென்ட்ரோபிக்கல் அப்படிங்கிறது என்ட்ரோபி கான்ஸ்டன்ட். ஸோ 1ல இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வெர்டிகலா டவுன்வர்டா ஒரு லைன் டிரா பண்ணுவீங்க. ஏன்னா என்ட்ரோபி வந்து கான்ஸ்டன்ட், ஒன்று அப்வர்ட் இருக்கும் இல்லை டவுன்வர்ட் இருக்கும். சரிங்களா? இதான் வந்து என்ட்ரோபி இருக்கும். எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து என்ன ஆகுது ரெடியூஸ் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம பார்த்தோம் 10 பார், இது 4 பார் ப்ரெஷர். 4, 5, 6, 7, 8, 9, அதாவது 4க்கும் 10க்கு இடையில எத்தனை இருக்கு அப்படின்னா 6 பார் இருக்கு. அப்படின்னா இந்த மிடில் பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா 4, 5,
ஆர் 6 bars வரும். கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா 7 bar 7.5. ஸோ இந்த இடத்துல அப்படி லைன் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன வரும் 7.5 bar கிடைக்கும். சரிங்களா? ஸோ 7.5 பாருக்கு லைன் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா அந்த லைன் வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரா பண்ணும். இதே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகல உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா லைன் வந்து என்ன பண்ணுவீங்க அப்போர்டா ட்ரா பண்ணுவீங்க. இது எக்ஸ்பேண்ட் ஆகுது ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகுதுங்கிற காரணத்தினால 1ல இருந்து வெர்டிகல் லைன் எதுக்கு ட்ரா பண்றோம் என்ட்ரோபி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால வெர்டிகல் லைன் ட்ரா பண்றோம். ஸோ வெர்டிகல் லைன் டவுன்வர்ட் ஏன் அப்படின்னா ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகுது அதனால என்ன பண்றோம் அப்படின்னா டவுன்வர்டா லைன் ட்ரா பண்றோம். எந்த ப்ரெஷருக்கு வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா ப்ரெஷர் 2 வந்து 7.5 பாருக்கு. சரிங்களா? 7.5 பாருக்கு ரெடியூஸ் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது 4 பார் இது 10 பார் ரெண்டுக்கும் மிடில் வச்சிங்க அப்படின்னா 4 5 6 7 8 9 10 மொத்தமாக இதில் 6 இருக்கு. மிடில் பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா 4 5 6 6.5 7 கிட்ட வந்துடும். ஸோ தென் 7.5ங்கிறது கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ராக்சிமேட்டாக வச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 7.5 வச்சுட்டு 7.5க்கு லைன் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல வரும். சரிங்களா? அந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா 0.2 வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ அதான் 0.2. 0.2 எங்க இருக்கு அப்படின்னா 7.5 பார்ல இருக்கு. அதே டைம்ல உங்களுக்கு என்ன இருக்கு டவுன்வர்டா ஐசோட்ரோபிக்கலா இருக்கு, வெர்டிகலி டவுன்வர்டா இருக்கு. சரிங்களா? மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு என்தால்பி வேல்யூ என்ன என்ட்ரோபி வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுல என்தால்பி வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட 2500க்கு மேல வருது, 2600க்கு கீழே வருது. சரிங்களா? ஸோ கொஞ்சம் மிடிலுக்கு மேலே இருக்கிறதுனால 2550 அப்படின்னு எடுத்துக்கலாம். எனக்கு கரெக்ட் வேல்யூ தெரியும் அப்படிங்கிறதால 2560 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸ்டீல் டேபிளும் நான் செக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதால 2560 எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன வேல்யூ கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அந்த வேல்யூ எடுத்துக்கலாம். தென் இந்த வெர்டிகல் லைன்ல அப்படி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான என்ட்ரோபி வேல்யூ என்ன அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். என்ட்ரோபி வேல்யூ என்ன அப்படின்னா எனக்கு 6.5க்கும் 6க்கும் இன்பிட்வீன்ல இருக்கு. அதாவது 6.25க்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா 6.23 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் என்ட்ரோபி வேல்யூ 6.23 கிலோஜூல் பெர் கேஜி கெல்வின் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். 1க்கும் 2க்கும் சேம் என்ட்ரோபி தான். அதாவது இது வந்து ஐசோட்ரோபிக்கல் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால என்ட்ரோபி ஆஃப் ஸ்டேட் 1 இஸ் ஈக்குவல் டு என்ட்ரோபி ஆஃப் ஸ்டேட் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 6.23. அந்த 6.23 நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்தால்பி 1 தெரிஞ்சிருச்சு ஒய் ஆக்சிஸ்ல இருந்து, என்தால்பி 2 தெரிஞ்சிருச்சு ஒய் ஆக்சிஸ்ல இருந்து, தென் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து S1 S2 ரெண்டுமே ஈக்குவல் தான். 6.23 கிலோஜூல் பெர் கேஜிகே எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ற அப்படின்னா தேர்ட் ப்ராசஸ், அதாவது 2 to 3 என்ன ப்ராசஸ் அப்படின்னா த்ராட்லிங் ப்ராசஸ். 2 to 3 என்ன ப்ராசஸ் அப்படின்னா த்ராட்லிங் ப்ராசஸ். த்ராட்லிங் ப்ராசஸ்ல என்தால்பி கான்ஸ்டன்ட் H2 இஸ் ஈக்குவல் டு H3. இந்த டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்க்கு என்னென்ன பேராமீட்டர் இருக்கு, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்லயே ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் அதோட அப்ளிகேஷன் மென்ஷன் பண்ணிருப்போம். லைக் டர்பைனுக்கு, பாய்லருக்கு, கம்ப்ரஸருக்கு, தென் த்ராட்லிங் டிவைஸ்க்கு அந்த அப்ளிகேஷன்ல அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி வந்து எனர்ஜி ஃப்ளோ ஈக்குவேஷன் வந்து மாறுது அப்படிங்கிறத வந்து அந்த வீடியோல தெளிவாக கொடுத்துருப்போம். அந்த வீடியோவை ஒன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த வீடியோ லிசன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் ஏன் த்ராட்லிங் டிவைஸுக்கு என்தால்பி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது. ஸோ என்தால்பி கான்ஸ்டன்ட் அப்படின்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் லைன், என்ட்ரோபி கான்ஸ்டன்ட் அப்படின்னா வெர்டிகல் லைன், என்தால்பி கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஹரிசாண்டல் லைன். ஓகே, இப்போ 2ங்கிற பாயிண்ட்ல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் லைன் டிரா பண்ணும். எது வரைக்கும் ஹரிசாண்டல் லைன் டிரா பண்ணும்? அதாவது தேர்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னா ட்ரை ஆகுற வரைக்கும் த்ராட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, ட்ரைங்கிறது என்ன அப்படின்னா ட்ரைனஸ் ஃபிராக்ஷன் வந்து 1ன்னு அர்த்தம். அதாவது அதுல வெட்டே கிடையாது. கம்ப்ளீட் ட்ரை ஸ்ட்ரீமுக்கு வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது எந்த லைன்ல இருக்கு அப்படின்னா சேச்சுரேஷன் லைன்ல தான் உங்களுக்கு என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. சரிங்களா? ஸோ ஹரிசாண்டல் லைன் எது வரைக்கும் டிரா பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு சேச்சுரேஷன் லைன் வரைக்கும் டிரா பண்ணும். ஏன்னா வந்து அங்கதான் வந்து என்ன இருக்கும் ட்ரை ஸ்டீம் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ 2ல இருந்து ஹரிசாண்டல் லைன் டிரா பண்ணுங்க. எது வரைக்கும் அப்படின்னா உங்களோட சேச்சுரேஷன் லைன் வரைக்கும் டிரா பண்ணுங்க. ஓகே, இப்போ அந்த பாயிண்ட் வந்து சேச்சுரேஷன் லைன்ல மீட் பண்ணதுல அது என்ன ப்ரெஷர்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். 0.05 பாருக்கு கொஞ்சம் மேல இருக்கு. இதான் வந்து 0.05 பார். அதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் மேல இருக்கு. ஸோ நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதோட ப்ரெஷரை வந்து 0.06 பார் அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டேன். 0.05 விட கொஞ்சம் தள்ளி இருக்கு, 0.1க்கு நல்லாவே தள்ளி இருக்கு. ஸோ மிடில் பாத்தீங்க அப்படின்னா 0.75 வரும், அதுக்கும் நல்லா தள்ளி இருக்கிறதுனால அரௌண்ட் 0.06 அப்படி எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஓகே, தென் அதோட என்ட்ரோபி பார்க்கணும் அப்படின்னா நான் அதுக்கு வெர்டிகல் லைன் டிரா பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் என்ட்ரோபி கிடைக்கும். ஸோ என்ட்ரோபி எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா எனக்கு
8.3 அதாவது 8க்கும் 8.5க்கும் மிடில் இந்த பாயிண்ட், அதை விட என்ன இருக்கு அப்படின்னா தள்ளி இருக்கு. ஸோ இது வந்து 8.25 8.25க்கு அடுத்து இருக்கிறதுனால 8.3 கிலோஜூல் பெர் கேஜி கெல்வின் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே, தென் எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா ரெண்டு என்தால்பி, தென் S1 S2 S3 ப்ரெஷர் 2 இது எல்லாமே என்னாச்சு கிடைச்சிருச்சு. ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க, அந்த டயக்ராம் வந்து ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். ஸ்டேட் 1 அதோட என்தால்பிக்கு ஹரிசாண்டல் லைன் டிரா பண்ணுவீங்க. ஸ்டேட் 2 அதோட என்தால்பி, ரெண்டுக்கும் வெர்டிகல் லைன் டிரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அது என்ட்ரோபி கிடைச்சிடும். தென் ப்ராசஸ் 3ங்கிறது ஹரிசாண்டல் லைன், அதாவது த்ராட்லிங் ப்ராசஸ். ஸோ என்தால்பி கான்ஸ்டன்ட். ஸோ H2 இஸ் ஈக்குவல் டு H3. அதே மாதிரி S1 இஸ் ஈக்குவல் டு S2, அதாவது 1 2ங்கிறது ஐசோட்ரோபிக்கல் ப்ராசஸ். ஸோ என்ட்ரோபி கான்ஸ்டன்ட். 2 to 3ங்கிறது த்ராட்லிங் ப்ராசஸ். ஸோ என்தால்பி கான்ஸ்டன்ட். சரிங்களா? ஓகே, H2 H3 எவ்வளோ அப்படின்னா 2560 கிலோஜூல் பெர் கேஜி. தென் தேர்ட் ப்ராசஸ் என்ன ப்ராசஸர்ல இருக்கு அப்படின்னா 0.06 பார்ல இருக்கு. ஓகே, தென் அதோட என்ட்ரோபி என்ன அப்படின்னா 8.3 கிலோஜூல் பெர் கேஜி கெல்வின். ஓகே ஓகே, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சேஞ்ச் இன் என்ட்ரோபி கேட்டிருக்காங்க. சேஞ்ச் இன் என்ட்ரோபிங்கிறது ஃபைனல் ஸ்டேட்ல இருந்து இனிஷியல் ஸ்டேட்டுக்கான என்ட்ரோபி சேஞ்ச். ஃபைனல் ஸ்டேட்ல உள்ள என்ட்ரோபி என்ன அப்படின்னா 8.3 கிலோஜூல் பெர் கேஜிக்கு, இனிஷியல் ஸ்டேட்ல உள்ள என்ட்ரோபி என்ன அப்படின்னா 6.23. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 8.3 மைனஸ் 6.23 2.07 கிலோஜூல் பெர் கேஜி கெல்வின். பாசிட்டிவ் சைன்ல இருக்கிறதுனால என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். சிமிலர்லி சேஞ்ச் இன் என்தால்பி கேட்டிருக்காங்க. சேஞ்ச் இன் என்தால்பி என்ன அப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜில் உள்ள என்தால்பி மைனஸ் இனிஷியல் ஸ்டேஜில் உள்ள என்தால்பி. ஃபைனல் ஸ்டேஜில் 2560, இனிஷியல் ஸ்டேஜில் 2692. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ்ல வருது. ஸோ என்தால்பி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி என்ட்ரோபி சேஞ்சா இருக்கட்டும், என்தால்பி சேஞ்சா இருக்கட்டும், இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மோலியர் சார்ட்டை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா கால்குலேட் பண்ணி பிடிக்கலாம். இதே நீங்க ஸ்டீம் டேபிள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 20 minutes 30 minutes ரொம்ப ஈஸியா இருக்கும். இதே மோலியர் சார்ட்ல பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 2 or 3 minutes you can plot all the points. Within 1 minute you can complete the calculation. ஸோ மொத்தமே வந்து 4 or 5 minutesக்குள்ள என்டையர் ப்ராப்ளமே என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணலாம். பட் கம்பேரிட்டிவ்லி ஸ்டீம் டேபிள்ல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அக்யூரேட்டான வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அது அக்யூரேட்னு சொல்ல முடியாது, லைக் க்ளோஸ்னஸ், டிகிரி ஆஃப் க்ளோஸ்னஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அதில் அக்யூரேசிக்கு. இதுல வந்து நம்ம வந்து பிளாட் பண்ணி தான் பாயிண்ட்டை மார்க் பண்றோங்கிறதால அக்யூரேசி கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். பட் எஃபெக்டிவா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எக்ஸாமுக்கு இந்த ப்ராப்ளம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.